கலங்கரை விளக்கம் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சபீக். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு அன்அப்ரூவ்ட் பிளாட் மற்றும் லே அவுட்டுகளை ரெகுலரைசேஷன் செய்வது எப்படி. இதை பற்றி ஏற்கனவே சில வீடியோக்கள் நம்ம சேனலில் வெளியிட்டிருக்கோம். அதோட சிறப்பு தகவலாக இந்த காணொலி அமையும். அன்அப்ரூவ்ட் பிளாட் மற்றும் லே அவுட் அப்படின்னா என்ன, எதை நம்ம அன்அப்ரூவ்ட் பிளாட் அன்அப்ரூவ்ட் லே அவுட் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ரெண்டாவது, அன்அப்ரூவ்டு பிளாட் மற்றும் லே அவுட்டை ரெகுலரைசேஷன் செய்யணும்னா என்ன செய்யணும்? அப்ளிகேஷன் ஃபில்லப் பண்ணணும். அந்த அப்ளிகேஷன் ஃபில்லப் பண்ணுறதுக்கு என்னைக்கு லாஸ்ட் டேட் அப்படின்ற விஷயத்தையும் பார்க்கலாம். மூணாவது பார்த்திங்கன்னா, அன்அப்ரூவ்டு பிளாட் மற்றும் லே அவுட்டை எந்த வெப்சைட்டில் போய் நம்ம அப்ளை பண்ணணும், எப்படி ஃபில்லப் பண்ணணும், அதுக்கான கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். மேலும் இந்த அன்அப்ரூவ்டு பிளாட் மற்றும் லே அவுட்டை ரெகுலரைசேஷன் செய்கிறதுக்கு என்னென்ன சார்ஜஸ்லாம் இருக்குது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போது ஏற்கனவே அப்ளை பண்ணியிருப்பாங்க இல்லையா, பிளாட் மற்றும் லே அவுட்டை ரெகுலரைசேஷன் செய்வதற்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க இல்லையா, ரெகுலரைசேஷன் ஆயிடுச்சுன்னா அந்த லே அவுட்டோட ஸ்கெட்சை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவிலே தொடர்ந்து பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மேலே சொன்ன விஷயம் எல்லாத்தையுமே ஒன்றொன்னா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், நம்ம அங்கீகரிக்கப்படாத மனை மற்றும் மனைப்பிரிவு, அதாவது அன்அப்ரூவ்டு பிளாட் மற்றும் லே அவுட் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். இந்த அங்கீகரிக்கப்படாத மனை மற்றும் மனைப்பிரிவு என்பது சம்பந்தப்பட்ட துறை அல்லது அதிகாரிகளிடமிருந்து தேவையான அனுமதி பெறாமல் மனைகளாக பிரிக்கப்பட்ட நிலத்தை குறிக்கிறது. அதாவது இந்த அன்அப்ரூவ்டு பிளாட் மற்றும் லே அவுட் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பிளாட்டை ஒரு லே அவுட்டை அப்ரூவல் பண்ணணும், ஒரு பில்டிங் அப்ரூவல் பண்ணணும் அப்படின்னா சென்னை லிமிட்குள்ளே இருந்ததுன்னா சிஎம்டிஏ அந்த டிபார்ட்மெண்ட் அப்ரூவல் பண்ணுவாங்க. சென்னையை தவிர்த்து தமிழ்நாட்டில் மீதி இருக்கிற எல்லா இடத்துக்குமே டிடிசிபி கிட்ட இருந்து நம்ம அப்ரூவல் எடுக்கணும். இப்படி எந்த ஒரு டிபார்ட்மெண்ட் கிட்ட இருந்துமே எந்த விதமான அப்ரூவலுமே இல்லாமல் அந்த அதிகாரிகளிடமிருந்தோ அந்த துறைகளிடமிருந்தோ அனுமதியே பெறாமல் ஒரு நிலத்தை மனைப்பிரிவுகளாக பிரிக்கிறது தான் அங்கீகரிக்கப்படாத மனை மற்றும் மனைப்பிரிவுன்னு சொல்கிறாங்க. இந்த ரியல் எஸ்டேட் துறையில் பார்த்தீங்கன்னா, நிலத்தை நம்ம மனைகளாக பிரிக்கும்போது பல பேர் அதில் இன்வெஸ்ட் பண்ணி வாங்குறதுக்கு தயாராவாங்க. இதில் தனித்தனியாக மனைகளை பிரிக்கும்போது அதில் என்ன இருக்கும் அப்படின்னாக்கா, ஒரு பக்கத்து பிளாட்டுக்கும் இந்த பிளாட்டுக்கும் எல்லைகள் சரிவர அமையும். குடியிருப்பு பகுதிகளுக்குள்ளே வணிக வளாகங்கள் வரும், அது சம்மந்தப்பட்ட தொழில்துறைகள்லாம் ஏற்படும், இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் உருவாகும். இந்த வளர்ச்சிகள் அபிர்விதமாக நடக்கும்போது ஒரு ஒழுங்கற்ற முறையில் நடந்துருச்சுன்னா நாளைக்கு போக்குவரத்து நெரிசல் ரொம்பவே ஏற்படும். அதனால தான் இந்த நிலத்தை பிரிப்பதற்கு பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் மற்றும் வழிகாட்டுதல்களை நாம் டிடிசிபி மற்றும் சிஎம்டிஏ அமைச்சிருக்காங்க. அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடமிருந்து தேவையான அனுமதிகளை பெற்று ஒரு மனைப்பிரிவை பிரிக்கும் போது அந்த மனைப்பிரிவுக்குள்ள அமைகிற உள்கட்டமைப்பு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரோடு, வாட்டர் ஃபெசிலிட்டி, சீவேஜ் ஃபெசிலிட்டி, ஸ்ட்ரீட் லைட்டு, போக்குவரத்து, இந்த மாதிரி எல்லா விஷயமே அதில் கட்டமைப்பு செஞ்சுருப்பாங்க. இந்த அன்அப்ரூவ்டில் இந்த கட்டமைப்புலாம் இல்லாமலே விலை குறைச்சலாக கொடுத்துறதுனால மக்கள் அன்அப்ரூவ்ட் லே அவுட்டில் போய் அந்த பிளாட்டுகளை வாங்க ஆரம்பித்தாங்க. அன்அப்ரூவ்ட் லே அவுட்டில் ஒரு பிளாட்டை வாங்குறதுனால என்ன விபரீதம் வந்துடும் அப்படின்னு பார்த்தோம்னா, அடிப்படை வசதிகள் இருக்காது. அதுக்கான இந்த சீவேஜ், நம்ம கழிவுநீர் போகிறதுக்கான எந்த கட்டமைப்பும் கால்வாய்கள் எதுவுமே இருக்காது. மேலும் அந்த அங்கீகரிக்கப்படாத அது அன்அப்ரூவ்ட் லேண்ட் அப்படின்னாக்க அதில் நம்ம கட்டடம் கட்டும்போது ரொம்பவும் ரிஸ்க்காக இருக்கும். அதாவது அப்ரூவ்டு இல்லாத பிளாட்டை நாளைக்கு அப்ரூவ்டு இல்லாத பிளாட்டில் நீங்கள் அப்ரூவ்டு இல்லாமல் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிங்கன்னா நாளைக்கு அதை இடிக்கிறதுக்கு கூட அதிகாரிகளுக்கு உரிமை உண்டு. கவர்மெண்ட் கிட்டேருந்து ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் வந்துச்சு 4/9/2023 அன்னைக்கு. கவர்மெண்ட் ஆர்டரில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த அன்அப்ரூவ்ட் பிளாட் மற்றும் லே அவுட்டுகளை ரெகுலரைசேஷன் பண்ணிக்கிறதுக்கு நம்மளுக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29/2/2024. இந்த அன்அப்ரூவ்ட் பிளாட் மற்றும் லே அவுட்டுகளை ரெகுலரைசேஷன் செய்யணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க இந்த தேதிக்குள்ளே நாம் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்அப்ரூவ்டு பிளாட்ஸ் மற்றும் லே அவுட்டுகளை ரெகுலரேஷன் பண்ணிக்கிறதுக்கான வெப்சைட் இப்போ ஓப்பனில் இருக்குது. அந்த வெப்சைட் 29/2/2024 வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கான டைம்லைன் எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் இருக்க கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா,
அன்அப்ரூவ்டு பிளாட் மற்றும் லே அவுட் 20/10/2016 அன்னைக்கு இல்லைனா அதுக்கு முன்னாடி சேல் டீட் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்டிருக்கணும். இந்த லே அவுட்ல இருக்கிற ஆல்ரெடி சோல்ட் அவுட் ஆன சேல் ஆகாத பிளாட் இப்படி எல்லாத்துக்குமே ரெகுலரேஷன் நம்ம அப்ளை பண்ணலாம். இந்த ஜியோல 2017ஆம் ஆண்டு என்ன குறிப்பிடப்பட்டதோ, அதாவது என்ன கண்டிஷன்லாம் இருந்ததோ அதே கண்டிஷனோட தான் இப்போவும் கால நீட்டிப்பு, அதாவது டைம் லைன் எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது நெக்ஸ்ட் இயர் 29th February 2024 வரைக்கும் இந்த ரெகுலேஷனுக்கான அப்ளிகேஷன் வெப்சைட் நம்மளுக்கு ஓப்பனில் இருக்கும். இல்லை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த பட்டனை நம்ம கிளிக் பண்ணுவோம். இங்கே நம்மளுக்கு கிளிக் பண்ணோன்னா 2 சைட்லையுமே நம்ம தனித்தனியாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டியது தான் வரும். சிஎம்டிஏக்காக அப்ளை பண்ணணுன்னா தனியாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். டிடிசிபி லே அவுட்டோ இல்லை பிளாட்டோ நம்ம ரெகுலரேஷன் பண்ணுறதுக்காக அப்ளை பண்ணணும்னா தனியாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக தான் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இதில் யூசர் ரெஜிஸ்ட்ரேஷனில் நீங்கள் என்னென்னலாம் ஃபில்அப் பண்ணணும்னா, இந்த ஸ்டார் போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா மேண்டேட்ரி ஃபீல்டு, இதை நம்ம கட்டாயம் ஃபில்அப் பண்ணியே ஆகணும். அதில் நேம் ஆஃப் த அப்ளிகண்ட், என்ன நேம் வேணுமோ உங்களோட பேர் எழுதிக்கங்க. அண்ட் கம்யூனிகேஷன் அட்ரஸ் 1 அட்ரஸ் 2 இருக்குது, அட்ரஸ் லைன் 1 அட்ரஸ் லைன் 2ன்னு இருக்குது, இதை ஃபில்அப் பண்ணிக்கோங்க. சிட்டி எழுதுங்க, டிஸ்ட்ரிக்ட் எழுதுங்க, டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் இருக்கும், டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணுங்கள். சிட்டி என்னன்னு பார்த்து ஃபில்அப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட், அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து என்ன டிஸ்ட்ரிக்ட், உங்களோட டிஸ்ட்ரிக்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்கோடு, கரெக்டாக பின்கோடு எழுதுங்க, மொபைல் நம்பர் எழுதுங்க, அண்ட் இமெயில் அட்ரஸ் எழுதுங்க. இமெயில் அட்ரஸ் வந்து ஸ்டார் இல்லை, அதனால் நீங்கள் கொடுக்கலாம், கொடுக்கலனாலும் இல்லை. லேண்ட்லைன் நம்பர் இல்லை. செலக்ட் இந்த டைப் ஆஃப் ஐடி ப்ரூஃப் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஐடி ப்ரூஃப் கொடுக்காமலும் இல்லை, ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா பாஸ்வேர்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டை ரீடைப் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு ரீடைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னாக்க உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் க்ரியேட் ஆகும். ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துட்டு உங்களுக்கு மெசேஜில் வரும், அதை நீங்கள் எடுத்துக்கலாம். யூசர் ஐடி வரும், ஸோ அதை வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ லாகின் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க, இந்த யூசர் லாகின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த யூசர் லாகினில் தான் நம்ம லாகின் பண்ண போகிறோம். இந்த யூசர் லாகினில் உங்களோட யூசர் நேம் என்ன உங்களுக்கு மொபைலில் வந்திருக்க யூசர் நேம் வந்து இங்கே டைப் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு நம்ம லாகின் பண்ணி உள்ளே போனோன்னுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த 3 விதமாக இருக்கும். டைப் ஆஃப் ரெகுலரேஷன் டு அப்ளைன்னு இருக்கும். அதாவது ரெகுலரேஷன் பண்ணுறதுக்கு என்ன மாதிரிலாம் நம்ம டைப்ஸ் இருக்குன்றதை பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெகுலரேஷன் ஆஃப் பிளாட் இன் ஏ லே அவுட். ஒரு பிளாட்டை லே அவுட்குள்ளே நம்ம ரெகுலரேஷன் பண்ணுறதுக்காக இங்கே கிளிக் பண்ணலாம். ரெகுலரேஷன் ஆஃப் பிளாட் இன் ஏ சப்டிவிஷன், அதாவது உட்பிரிவோடு இருக்குது அப்படின்னாக்க இங்கே ரெகுலரேஷன் பண்ணுறதுக்கு நம்ம இங்கே கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறமா 3வது பார்த்தீங்கன்னாக்க ரெகுலரேஷன் ஆஃப் லே அவுட், ஒரு என்டையர் லே அவுட்டே நம்ம ரெகுலரேஷன் பண்ணணும் அப்படின்னா இங்கே கிளிக் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம கிளிக் பண்ணிட்டு போகணும். இப்போது இதில் வந்து ஃபஸ்ட்டு ரெகுலரேஷன் ஆஃப் பிளாட் இன் ஏ லே அவுட், இது எப்படி பண்ணுறதுன்றதை பார்ப்போம். இது சிஎம்டிஏக்கும் டிடிசிபிக்கும் சேம் காமன் தான். இது யூசர் மேனுவலில் இருக்கனால இது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பார்த்துக்குங்க. அப்ளிகேஷன் ஃபார் ரெகுலரைசேஷன் ஆஃப் பிளாட் இன் ஏ லே அவுட். ஸோ நான் இப்போ வந்து ரெகுலரேஷன் ஆஃப் த பிளாட் இன் ஏ லே அவுட் இருக்கு இல்லையா, ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனோன்னா நேம் ஆஃப் த லே அவுட்டு, நேம் ஆஃப் த ப்ரொமோட்டரோட அட்ரெஸ்ஸு, ப்ரொமோட்டரோட மொபைல் நம்பர், ப்ரொமோட்டரோட இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் சைட் டீட்டெயில், சைட்டு வந்து எங்கே அமைஞ்சிருக்குது, ஏதாவது ஒரு லொக்கேஷனை போட்டுடலாம், அரியலூர். அதுக்கப்புறம் வந்து லோக்கல் பாடி என்னது, முனிசிபாலிட்டியா, பஞ்சாயத்து யூனியனா, டவுன் பஞ்சாயத்தா. இது சிஎம்டிஏவாக இருந்தது அப்படின்னாக்கா கார்பரேஷன் வரும். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு இந்த டீட்டெயில்ஸ் வர்ற மாதிரி அதில் வந்து சிஎம்டிஏல வந்து நம்மளுக்கு இந்த 3 டீட்டெயில்ஸ் வரும். அண்ட் அதுக்கப்புறம் லோக்கல் பாடி வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம இப்போ முனிசிபாலிட்டி நான் செலக்ட் பண்ணுறேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா லோக்கல் பாடி வந்து அரியலூரா இல்லை ஜெயங்கொண்டமா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் பிளாக் நம்பர் இருந்ததுன்னா பிளாக் நம்பர் நம்ம மென்ஷன் பண்ணிக்கணும். ஸோ சைட் டீட்டெயில்ஸை போட்டு முடிச்சதுக்கப்புறமா பிளாட் நம்பர், டைப் ஆஃப் சர்வே நம்பர், சப்டிவிஷன் நம்பர், லேண்ட் கிளாசிஃபிகேஷன், அதாவது வெட்லேண்டா ட்ரைலேண்டா அப்படின்றது,
எக்ஸ்டெண்டட் டோட்டல் லேண்ட் ஏரியா எவ்வளோ இருக்குது, அதுக்கப்புறம் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் என்னைக்கு சேல் டீட் நம்ம பண்ணோம் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை டைப் பண்ணோம். இது பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஆட் சர்வே நம்பர் அப்படின்ற பட்டனை நம்ம கிளிக் பண்ணோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பிளாட்ஸ் அண்ட் லேஅவுட். ஸோ அந்த லேஅவுட்டில் மொத்தமாக எத்தனை பிளாட் இருக்குது அப்படின்றத எழுதணும். டோட்டல் எக்ஸ்டெண்ட் ஆஃப் லேஅவுட் இன் ஸ்கொயர் மீட்டர், அந்த லேஅவுட்டில் அதோட மொத்த பரப்பளவு எவ்வளோ அப்படின்றத ஸ்கொயர் மீட்டர் கணக்கில் இங்கே எழுதணும். அபண்டட் ரோட் ஸ்டேட்டஸ், அந்த ரோடோடது பார்த்திங்கன்னா பப்ளிக்கில் இருக்கு, அந்த லேஅவுட் அமைஞ்சிருக்க இடம் வந்து பப்ளிக் ரோடில் இருக்கா இல்லைனா ப்ரைவேட் ரோடு, அந்த லேஅவுட்காரவங்க ரெடி பண்ணியிருக்கிறதா இல்லைனா ஆல்ரெடி அந்த பப்ளிக் ரோடு மேலேயே இந்த லேஅவுட் அமைஞ்சிருக்கான்ற இன்ஃபர்மேஷனை கொடுக்கும். அடுத்தது அபியூட்டிங் ரோடு வித்தின் மீட்டர்ஸ், அந்த அமைஞ்சிருக்க ரோடு வந்துட்டு எத்தனை மீட்டர் இருக்குது, 9 மீட்டர் தான் சொல்லுவாங்க, 16 அடி 20 அடின்னு சொல்லுவாங்களா, இங்கே வந்து மீட்டர்ஸில் எத்தனை மீட்டர்ஸில் இருக்குது, 9 மீட்டர்ஸா 12 மீட்டர்ஸா இல்லை 12 அண்ட் அபோவா அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறமா இந்த ஸ்கெட்சை வந்து அப்லோட் பண்ணோம். ஆல்ரெடி வந்து நம்ம லேஅவுட் ப்ரொமோட்டர்கிட்ட இருந்து ஸ்கெட்ச் வாங்கியிருப்போம் இல்லைங்களா, அந்த ஸ்கெட்சை வந்து நம்ம அப்லோட் பண்ணணும். அது 2 MBக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க, ஜேபிஜி ஆர் ஜேபக் ஃபார்மேட்டில் இருக்கணும். ஸோ 2 MBக்கு உள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. டிக்ளரேஷன் ஒன்றும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனும் இருக்கும். இது எல்லாத்தையும் கிளிக் பண்ணிவிட்டு அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா பேமெண்ட் செக்ஷனுக்கு போகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் ரெகுலரைசேஷன் ஆஃப் பிளாட் இன் எ சப்டிவிஷன். ஸோ இதில் சைட் டீட்டெயில்ஸ், சைட் எங்கே அமைஞ்சிருக்கு, அதோட தாலுக்கா எங்கே இருக்குது, அதோட லோக்கல் பாடி என்ன, டைப் ஆஃப் லோக்கல் பாடி அண்ட் வில்லேஜ், அப்புறம் பிளாக் நம்பர், பிளாட்டோட டீட்டெயில்ஸ், பிளாட் நம்பர் என்ன, டைப் ஆஃப் சர்வே நம்பர் என்ன, சர்வே நம்பரா ரீசர்வே நம்பரா இல்லை டிஎஸ்எல்ஆர் நம்பரான்றதை மென்ஷன் பண்ணோம், சர்வே நம்பர் மென்ஷன் பண்ணோம், சப்டிவிஷன் நம்பர் மென்ஷன் பண்ணோம், லேண்ட் கிளாசிஃபிகேஷன் ட்ரை லேண்டா வெட் லேண்டா அப்படின்றத மென்ஷன் பண்ணணும், எக்ஸ்டர்னல் ஸ்கொயர் மீட்டரில் மென்ஷன் பண்ணணும், அதாவது லேண்டோட ஏரியாவை வந்து ஸ்கொயர் மீட்டரில் மென்ஷன் பண்ணணும், டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் என்னைக்கு நம்ம சேல் டீட் ரெஜிஸ்டர் பண்ணணுன்ற டேட்டையும் நம்ம மென்ஷன் பண்ணணும். அண்ட் இது பண்ணதுக்கப்புறம் ஆட் சர்வே நம்பர் அப்படின்னு கீழே கொடுத்துட்டோம்னாக்க நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கிடச்சிடும். அண்ட் அதுக்கப்புறமா எத்தனை பிளாட்டுக்கு நம்ம சப்டிவிஷன் பண்ண போகிறோம் அப்படின்ற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணோம். ஒரு பிளாட்டுக்கு பண்ண போகிறோமா, 2 பிளாட்டுக்கு பண்ண போகிறோமான்றதை. அண்ட் அதுக்கப்புறம் டோட்டல் எக்ஸ்டெண்ட் ஆஃப் லேண்டு விச் இஸ் land from which is the plot has been subdivided in square meter. அதாவது எந்த பிளாட்டை நம்ம சப்டிவிஷன் பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து அந்த பிளாட்டோட ஏரியாவை நம்ம ஸ்கொயர் மீட்டரில் மென்ஷன் பண்ணணும். அந்த பிளாட் அமைஞ்சிருக்கிற அந்த பிளாட்டுக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கிற ரோடில் அந்த ரோடு வந்து பப்ளிக் ரோடா இல்லை ப்ரைவேட் ரோடா அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து அந்த ரோடோட வித்து எவ்வளோ இருக்குன்றத ஸ்கொயர் மீட்டரில் மென்ஷன் பண்ணணும். அப்புறம் வழக்கம் போல் நம்ம வந்து அந்த ஸ்கெட்ச் இருக்கும் இல்லையா, அந்த லேஅவுட்டோட ஸ்கெட்ச், அந்த ஸ்கெட்சை வந்து நம்ம ஜேபிஜிலையோ அது ஜேபக்லேயோ 2 MBக்கு கீழே அந்த ஃபார்மேட்டில் எடுத்து நம்ம அப்லோட் பண்ணணும் இங்கே. அண்ட் அதுக்கப்புறமா டிக்ளரேஷன் ஒன்று, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒன்று, இதை போட்டுட்டு சப்மிட் கொடுத்தோன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட் செக்ஷனுக்கு போயிடும். அண்ட் மூணாவது பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் ரெகுலரேஷன் ஆஃப் லேஅவுட். நம்ம என்டையர் லேஅவுட்டுமே வந்து நம்ம ரெகுலரேஷன் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் தான் இந்த அப்ளிகேஷன். நேம் ஆஃப் த லேஅவுட்டை மென்ஷன் பண்ணணும், ப்ரொமோட்டரோட டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணணும், ப்ரொமோட்டரோட அட்ரெஸ்ஸு, ப்ரொமோட்டரோட ஃபோன் நம்பர், ப்ரொமோட்டரோட இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் சைட் டீட்டெயில்ஸு, சைட் எங்கே அமைஞ்சிருக்கு, அதோட தாலுக்கா என்ன, டைப் ஆஃப் லோக்கல் பாடி என்ன இருக்குது, டைப் ஆஃப் லோக்கல் பாடி என்ன அது, அதுக்கப்புறம் வந்துட்டு வில்லேஜு, அதுக்கப்புறம் பிளாக் நம்பர், இதெல்லாம் போட்டுட்டு கீழே வந்து பிளாட் நம்பர். இது இங்கே வந்து நம்ம பிளாட் நம்பர் போட போகிறது இல்லையா, ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு என்டையர் எல்லா சர்வே நம்பருமே எல்லா பிளாட் நம்பரையுமே போட வேண்டியது இருக்கும். ஏன்னா மொத்த லேஅவுட்டுக்குமே நம்ம அப்ரூவல் வாங்க போகிறோம்ல, 1 by 1 ஆட் பண்ணி இதில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிருந்துச்சுன்னா சேல் டீட் ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் போட போகிறோம். ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகலைன்னா சேல் ஆகலை அப்படின்னாக்க அன்சோல்டுன்னு வைக்க போகிறோம். சேல் டீட் ஆயிருச்சு அப்படின்னா சேல் டீட் என்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்கோ அந்த டீட்டெயில்ஸ் நம்ம மென்ஷன் பண்ணணும். இதெல்லாம் பண்ணதுக்கப்புறமா அஸ் யூஸ்வல் வந்துட்டு டோட்டல் லேண்ட் ஏரியா, லேஅவுட்டோட ஏரியா எவ்வளவு, அதில் மொத்தம் எத்தனை பிளாட் இருக்குது, அந்த பிளாட்டோட சைஸ் எவ்வளோ இருக்குது, நம்பர் ஆஃப் பிளாட்ஸ் எவ்வளோ இருக்குது, இது எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணி இந்த கீழே இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஃபில்அப் பண்ணிவிட்டு நம்ம
ஆஸ் யூஸ்வல் வர மாதிரியே வந்துட்டு லே அவுட்டோட ஸ்கெட்சையும் வந்து அப்லோட் பண்ணிவிட்டு டிக்ளரேஷன் அண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனையும் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தோன்னாக்க பேமெண்ட் செக்ஷனுக்கு போயிடும். ஸோ பேமெண்ட் வந்து நம்ம ஃபில்லப் பண்ண வேண்டியது இருக்கும். பேமெண்ட் பேஜில் போயிட்டு நம்ம ஒரு பிளாட்டுக்கு ஸ்கொயர் மீட்டருக்கு நம்மளுக்கு எவ்வளோ இருக்குதோ ஸோ அதை நம்ம ஃபில்லப் பண்ணிவிட்டு பே பண்ணி ஓகே கொடுத்தோன்னா நம்ம பேமெண்ட் செக்ஷனுக்கு போகும். அதில் வந்து கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, ஸோ இந்த மாதிரி நிறையா பேமெண்ட்ஸ் இருக்குது. IMPS, நெட் பேங்கிங், இந்த மாதிரி நிறைய இருக்குது. நம்மளுக்கு எதில் பே பண்ண முடியுமோ அதில் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம கொடுத்து நம்ம பே பண்ணால் நம்மளுக்கு ரெசிப்ட் கிடைக்கும். ஸோ அந்த ரெசிப்டை பேமெண்ட்டோட பேஜ் எல்லாமே வரும். ஸோ அதுக்கான ரெசிப்ட்டும் கிடச்சிரும். அந்த ரெசிப்டை வச்சுட்டு நம்ம வெயிட் பண்ணலாம். ரெகுலரேஷன் ஆகும்போது நம்மளுக்கு நம்மளோட லே அவுட்டும் ரெகுலரேஷன் கிடச்சிரும். நான் சொன்ன விஷயம் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். ரெஜிஸ்ட்ரேஷன் செய்வதற்கு எவ்வளவு கட்டணம் செலுத்த வேண்டும் என்பதை தான் பார்க்க போகிறோம். 2017 மே மாதம் 4ஆம் தேதி கவர்மெண்ட் ஒரு அரசாணையை வந்து வெளியிடுறாங்க. அந்த அரசாணையோட எண் வந்து 78. அந்த 78ல் தான் இந்த CMDA DTCP ரெகுலரேஷன் அப்ரூவல் வாங்கிறதுக்கான கட்டணம் என்னென்ன செலுத்தணும் அப்படின்றத குறிப்பிட்டிருந்தாங்க. ஏன் குறிப்பாக அந்த ஜியோ நம்பர் 78 2017 வருஷத்தில் இருக்கிறத நம்ம பார்க்கணும் அப்படின்னா, 2023 வருஷம் செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி அன்னைக்கு வெளிவந்த செய்தி குறிப்பில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஏற்கனவே 2017 வெளிவந்த இந்த அன்அப்ரூவ்ட் பிளாட் மற்றும் லே அவுட்டை ரெகுலரைசேஷன் செய்வதற்கு என்னெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலரேஷன் இருந்துச்சோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும். அந்த ஜியோ நம்பரில் என்ன குறிப்பிட்டிருந்தாங்களோ அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் எந்த வித மாற்றமும் இல்லாமல் அப்படியே ஃபாலோ பண்ணி 29/2/2024 வரைக்கும் நம்ம அன்அப்ரூவ்ட் பிளாட் மற்றும் லே அவுட்டுங்களை ரெகுலரைசேஷன் செய்வதற்கு அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி குறிப்பு வந்தது. ரெஜிஸ்ட்ரேஷன் செய்வதற்கு சார்ஜஸை 9வது பாயிண்டாக கவர்மெண்ட் ஆர்டர் 78/2017 அதாவது அந்த அரசாணை குறிப்பில் 9வது பாயிண்டாக இந்த ரெகுலரைசேஷன் சார்ஜஸை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அந்த சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு குறிப்பிட்டிருப்பாங்க. ஒரு ஸ்கொயர் மீட்டர்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு 10.76 ஸ்கொயர் ஃபீட். ஏன்னா நம்ம வழக்கத்தில் பேசுறது பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கொயர் ஃபீட் பேசுவோம், இல்லைன்னா சென்ட் பேசுவோம். பெரிய இடமா இருந்ததுனாக்க ஒரு ஸ்கொயர் மீட்டர் கணக்கில் சார்ஜஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. ஸ்கொயர் மீட்டர் அப்படின்றது வந்து 10.76 ஸ்கொயர் ஃபீட் கால்குலேஷன். இந்த ஃபீஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 வகையாக ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து ரெகுலரைசேஷன் சார்ஜஸ், 2வது டெவலப்மெண்ட் சார்ஜஸ், 3வது OSR சார்ஜஸ், 4வது ஸ்க்ரூட்னி ஃபீஸ் அப்படின்னு 4 வகையாக வந்து நம்ம இந்த CMDA DTCP அன்அப்ரூவ்ட் பிளாட் மற்றும் லே அவுட்டை ரெகுலரைசேஷன் செய்வதற்கு கட்ட வேண்டிய ஃபீஸ் பார்த்தீங்கன்னா இந்த 4 வகையான ஃபீஸை வந்து நம்ம பே பண்ணணும். இந்த 4 வகையான ஃபீஸும் எப்படி கலெக்ட் பண்ணுறாங்கன்னா, அந்த பிளாட் இல்லைன்னா லே அவுட் வந்து எந்த ஏரியாவில் அமைஞ்சிருக்கு, கார்ப்பரேஷன் ஏரியா, டவுன் பஞ்சாயத்து, வில்லேஜ் பஞ்சாயத்து, முனிசிபல் ஏரியா, இந்த மாதிரி அந்த பிளாட்டோ இல்லை லே அவுட்டோ ரெகுலரைசேஷன் செய்வதற்கான பிளாட்டோ இல்லை லே அவுட்டோ எந்த லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு அப்படின்றத பொறுத்து இங்கே ஃபீஸ் கலெக்ஷன் பண்ணுறாங்க. இந்த ரெகுலரேஷன் ஃபீஸ் இப்போது பிளாட் இல்லை லே அவுட் வந்து கார்ப்பரேஷன் ஏரியாவில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நம்ம வந்து ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு வந்து 100 ரூபா பே பண்ண வேண்டியது இருக்குது. இதே வந்து முனிசிபல் ஏரியா, அதாவது நகராட்சி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஏரியாவில் வந்து ஒரு அன்அப்ரூவ்ட் பிளாட்டோ இல்லை லே அவுட்டோ அமைஞ்சிருக்கு அப்படின்னாக்கா அதுக்கு நம்ம ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு 60 ரூபா பே பண்ண வேண்டியது இருக்கும். டவுன் பஞ்சாயத்து இல்லை வில்லேஜ் பஞ்சாயத்து ஏரியாவில் வந்து அதாவது பேரூராட்சி, ஊராட்சி, கிராம பஞ்சாயத்து, இந்த மாதிரி ஏரியாவில் அமைஞ்சிருக்கிற அன்அப்ரூவ்ட் பிளாட் மற்றும் லே அவுட்டுக்கு நம்ம ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு 30 ரூபா 30 rupees பே பண்ண வேண்டியது வரும். ரெகுலரேஷன் ஃபீஸை நம்ம பே பண்ண வேண்டியது வரும். ரெண்டாவதாக நம்ம பார்க்க இருக்க சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் சார்ஜஸ். டெவலப்மெண்ட்னா என்ன? இந்த ஸ்ட்ரீட் லைட்டுக்கு அதுக்கான தேவையான மின்சாரம், ரோடு கனெக்டிவிட்டி, ஸோ இந்த மாதிரி அந்த லே அவுட்டை டெவலப் பண்ணுறதுக்கான சார்ஜஸ். இவங்க ஆல்ரெடி வந்து லே அவுட்டை டெவலப் பண்ணி வச்சுருப்பாங்க, அதோட கனெக்டிவிட்டி கொடுக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கான சார்ஜஸாக வந்து டெவலப்மெண்ட் சார்ஜஸாக வந்து இந்த CMDA மற்றும் DTCP இந்த அன்அப்ரூவ்ட் பிளாட் மற்றும் லே அவுட்டுக்கு கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு
கார்ப்பரேஷன் ஏரியாவில் இருந்தது அப்படின்னாக்க 600 rupees கலெக்ட் பண்ணுறாங்க. இதுவே வந்து ஸ்பெஷல் கேட்டகரி மற்றும் செலெக்ஷன் கிரேடில் இருக்கிற முனிசிபல் இருக்கும் பார்த்தீங்களா, அதாவது சிறப்பு மற்றும் தகுதி வாய்ந்த ஊராட்சி பகுதியில் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு 350 ரூபா கலெக்ட் பண்ணுறாங்க. ரெண்டாவது வந்து கிரேட் 1 மற்றும் கிரேட் 2 முனிசிபல் ஏரியா, அதாவது முதல் நிலை மற்றும் இரண்டாம் நிலை ஊராட்சி பகுதின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பகுதியில் இந்த அன்அப்ரூவ்டு பிளாட் மற்றும் லே அவுட் அமைஞ்சிருந்ததுன்னா நம்ம ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு 250 ரூபா டெவலப்மெண்ட் சார்ஜஸாக பே பண்ணணும். டவுன் பஞ்சாயத்து மற்றும் ஊராட்சி பகுதியில் அமைஞ்சிருந்ததுன்னா 150 ரூபா ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு நம்ம டெவலப்மெண்ட் சார்ஜஸாக பே பண்ணணும். வில்லேஜ் பஞ்சாயத்தில் அமைஞ்சிருந்ததுன்னா, கிராம பஞ்சாயத்து ஏரியாவில் அமைஞ்சிருந்ததுன்னா ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு நம்ம 100 ரூபா 100 rupees டெவலப்மெண்ட் சார்ஜஸாக நம்ம பே பண்ண வேண்டியது வரும். அடுத்தது ஓஎஸ்ஆர்னா என்னன்றதை கொஞ்சம் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ஓஎஸ்ஆர் அப்படின்னா என்னன்றது தெரியாமல் இருக்கும். அந்த ஓஎஸ்ஆர் அப்படின்றத பற்றி என்னன்றதை தெரிஞ்சுக்குவோம். அதாவது ஓஎஸ்ஆர் அப்படின்னா ஓப்பன் ஸ்பேஸ் ரிசர்வேஷன் சொல்லுவாங்க. அதாவது ரிசர்வேஷன் அப்படின்னாலே வந்து ஒதுக்கப்பட்ட ஏரியா. நம்ம இப்போ ட்ரெயின்லேயோ பஸ்லேயோ போகணும் அப்படின்னாக்கா நம்ம ரிசர்வேஷன் பண்ணிட்டு போகணும்னு சொல்லுவோம். ஏன்னா நம்மளுக்கான சீட்டை நம்ம உறுதிப்படுத்திக்கிறோம், அதுக்கப்புறமா நம்ம போகிறோம். ஸோ அதே மாதிரி தான் ஓஎஸ்ஆர் அப்படின்றது வந்து ஓப்பன் ஸ்பேஸ் ரிசர்வேஷன் என்ன இருக்குனாக்க, நீங்கள் லே அவுட்டோ இல்லை அதில் வந்து பெரிய பில்டிங்கோ நீங்கள் கட்டிட்டு உள்ளே போகிறீங்க அப்படின்னாக்கா, ஓப்பன் ஸ்பேஸ் இல்லாமல் இருந்தது அப்படின்னாக்கா ரொம்ப சிரமம். விளையாட்டு திடல், ஒரு காமன் ஏரியா, இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இருக்கிற எல்லா இடத்துலையுமே அவங்க நெருக்கமாக கட்டிட்டாங்கன்னா நாளைக்கு அந்த போக்குவரத்துக்கும் இல்லை இதுக்கும் எந்த விஷயத்தையும் செய்ய முடியாது. அப்படின்றதுனால இந்த ஓப்பன் ஸ்பேஸ் ஓஎஸ்ஆர் அப்படின்றது வந்து எல்லா இந்த லேஅவுட் ப்ரொமோட்டர்ஸ்க்கும் இந்த பில்டர்ஸ்க்கும் கம்பல்சரி அவங்க ஒரு இடத்த வந்து அவங்களோட மொத்த பரப்புலேருந்து 10% வந்து இதுக்காக ஒதுக்கிடணும் அப்படின்றது வந்து ஒரு ரூலாகவே இருக்குது இந்த சிஎம்டி மற்றும் டிடிசிபியோட டெவலப்மெண்ட்டோட ரூலில். நீங்கள் சென்னையில் பார்த்தீங்கன்னா, சென்னையில் தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே வேணாலும் பார்த்துடலாம், பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸ்லாம் கட்டியிருப்பாங்க. ஈவன் கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸாக இருக்கட்டும் இல்லை ரெசிடென்ஷியல் காம்ப்ளெக்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து அந்த பகுதியில் ஒரு பார்க்குன்ற மாதிரி ஒன்று கட்டியிருப்பாங்க. அதுதான் அந்த லே அவுட்டோட அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டோட ஓஎஸ்ஆர்வாக இருக்கும். அந்த ஓப்பன் ஸ்பேஸ் ரிசர்வேஷன் பகுதியாக இருக்கும். எந்த ப்ராஜெக்ட்லேயும் ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்டோ இல்லை கமர்ஷியல் ப்ராஜெக்டோ நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஓப்பன் ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஓப்பன் ஸ்பேஸில் வந்துட்டு பார்க்கா கார்ப்பரேஷனோ இல்லை டவுன் பஞ்சாயத்தோ மற்றவங்க எந்த அவங்களோட லொக்கேஷனில் இருக்கோ அந்த லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து உருவாக்கி வச்சுருப்பாங்க. இதுதான் ஓஎஸ்ஆர். இந்த ஓஎஸ்ஆருக்கு சார்ஜஸ் நம்ம பே பண்ண வேண்டியது வரும். இந்த சார்ஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஓஎஸ்ஆரோட பகுதி எவ்வளோ ஒதுக்கப்பட்டிருக்கோ அந்த பகுதிக்கு கைட்லைன் வேல்யூலேருந்து 10% வந்து நம்ம கட்டணமாக செலுத்த வேண்டியது இருக்கும். அதாவது இது வந்து டெவலப்பர்ஸ்க்கு தான் வரும். இண்டிவிஜுவலாக லேண்ட் வச்சுருக்கவங்களுக்கு, இண்டிவிஜுவலாக பிளாட்டை வந்து ரெகுலரேஷன் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு இது அப்ளிகபிள் ஆகாது. இது ஒன்லி ஃபார் த டெவலப்பர்ஸ். அந்த லே அவுட்டோட டெவலப்பர் இருப்பாங்க பார்த்தீங்களா, ப்ரொமோட்டர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் இது பே பண்ண வேண்டியது வரும். அண்ட் 12வது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்க்ரூட்னி ஃபீஸ்னு ஒன்று சொல்லியிருப்பாங்க. அதாவது கூராய்வு கட்டணமாக எல்லா அப்ளிகேஷனுக்குமே. இப்போ நீங்கள் ரெகுலரேஷனுக்கான அப்ளிகேஷன் நீங்கள் ஃபில்அப் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரூட்னி ஃபீஸ்ன்றது தான் நீங்கள் பே பண்ணணும். 500 ரூபா நீங்கள் பே பண்ணுவீங்க. அந்த 500 ரூபா வந்துட்டு ஸ்க்ரூட்னி ஃபீஸாக தான் கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. இப்போது கரண்ட்டில் நீங்கள் வந்து அன்அப்ரூவ்ட் பிளாட்டோ இல்லை லே அவுட்டோ ரெஜிஸ்ட்ரேஷன் செய்ய அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணும்போதும் இந்த 500 ரூபா நீங்கள் பே பண்ணுவீங்க. இந்த 500 ரூபா வந்து கூராய்வு கட்டணமாக தான் நீங்கள் எடுத்துக்கணும். கூராய்வு கட்டணமாக தான் இப்போதைக்கு வாங்கப்படுது. மற்ற கட்டணங்களான இந்த ரெகுலரேஷன் சார்ஜஸ்ஸு, அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் சார்ஜஸ்ஸு, இந்த ஓஎஸ்ஆர் சார்ஜஸ்லாம் வந்து ஒன்ஸ் ரெகுலரேஷன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஃபீஸ்லாம் பே பண்ண சொல்லுவாங்க. இப்போ அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கான டேட் மட்டும்தான் எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் வந்ததுக்கப்புறமா அவங்க ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி இந்த ஃபீஸ்லாம் நீங்கள் பே பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ரெகுலரேஷன் கண்டிப்பாக கிடச்சிரும் அப்படின்றது தான். ரெகுலரேஷன் சார்ஜஸ், டெவலப்மெண்ட் சார்ஜஸ், ஓஎஸ்ஆர் சார்ஜஸ், சிஎம்டி, டிடிசிபி ரெகுலரேஷன் பண்ணும்போது நம்ம இந்த ஃபீஸ்லாம் நம்ம பே பண்ண வேண்டியது வரும். மேலும் ஒரு நல்ல தகவலோட உங்களை வந்து சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். மேலும் பல தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு கலங்கரை விளக்கம் சேனலை தொடர்ந்து பாருங்கள்.